வெல்கம் டு ராமேக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் சராசரி டாப்பிக்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். மாணவர் ஒருவர் 5 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் பின்வருமாறு: 75, 86, 91, 65, 83 எனில் அவரின் சராசரி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ்னா கொடுத்துருக்க எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணணும் பை மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த எண்ணு தான் எண்ணு. இப்போ சராசரி ஈக்குவல் டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ண போகிறோம். 75 + 86 + 91 + 65 + 83. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணுறோம். கொடுத்துருக்க நம்பர் வந்து 5 நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணால் வேல்யூ வந்து 400. அதை 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 5 is 5, 80 5s are 400. அப்போ ஆப்ஷன் பி 80 தான் சரியான பதில். சராசரிக்கு ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். பார்க்கலாம். 9, 8, 7, 6, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கு. இதில் ஆப்ஷன் ஏ 13 தான் சரியான பதில். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். சராசரிக்கு ஃபார்முலா சிக்மா எக்ஸ் பை என். சிக்மா எக்ஸ்னா கொடுத்துருக்க எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ 9 + 8 + 7 + 6 + 5 + எக்ஸு. எண்ணுங்கிறது மொத்தம் இதில் 6 உறுப்பு கொடுத்துருக்கு. அப்போ 6 சராசரி கொடுத்துட்டாங்க 8ன்னு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வருதுன்னா 35 வருது. 35 + x பை 6 = 8. அடுத்த ஸ்டெப்பில் இந்த கீழே உள்ள 6 இந்த பக்கம் போகுது. அடுத்தது இந்த 8 × 6 48. அப்புறம் இங்கே +35 இருக்கிறது இந்த பக்கம் வச்சுல -35 ஆகுது. 48லேருந்து 35 சப் பண்ணோம்னா 13. அப்போ ஆன்சர் 13 தான் கரெக்டான பதில். முதல் 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ 5 தான் சரியான பதில். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் 5 ஒற்றைப்படை எண்கள்னா 1, 3, 5, 7, 9. ஸோ சராசரிக்கு ஃபார்முலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணுறது. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 25 கிடைக்கும். 25 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 5 is 5, 5 5s are 25. இப்போ சராசரி 5. இது வந்து நார்மலாக சராசரி ஈக்குவல் சிக்மா எக்ஸ் பை என்னங்கிற ஃபார்முலா படி செஞ்சால் அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அதை விட ஷார்ட்டாக எப்படி பண்ணலான்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. முதல் n ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னா என்னென்னா n. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கோ அதான் அதனுடைய ஆன்சராக வரும். இப்போ இங்கே 5ன்னு கொடுத்தா 5, 10ன்னு கொடுத்தா 10. முதல் 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி அப்படின்னு கேட்டால் அங்கே என்னது கொடுத்துருக்காங்களோ அதுதான் அதனோட ஆன்சராக இருக்கும். முதல் 5 இரட்டைப்படை எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 6. இது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் 5 இரட்டைப்படை எண்கள் எதுலான்னா 2, 4, 6, 8, 10. சராசரினா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2 + 4 + 6 + 8 + 10/5. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 30. 30/5 = 6. இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இது வந்து நார்மலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது இன்னும் ஷார்ட்டாக எப்படி பண்ணலான்னா முதல் n இரட்டைப்படை எண்களின் சராசரின்னு கேட்டிருக்குன்னா அதனுடைய ஃபார்முலா என்னென்னா n+1. இது நார்மலாக சிக்மா எக்ஸ் பை என்னங்கிற ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணுறது. இதுக்கு டைரக்ட் ஒரு ஃபார்முலா n+1. n இரட்டைப்படை எண்களின் சராசரினா n+1. இங்கே 5ன்னு இருந்தால் அது கூட 1 ஆட் பண்ணணும் 6. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.